அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 9ஆம் தேதி நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி பௌர்ணமி தினத்தோடு சந்திர கிரகணமும் இணைந்து வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த நேரத்திலையும் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கமானது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அனைத்து விஷயத்திலையும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பணிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்பெறுகிறதுங்க. நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும். உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும். நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது. மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். அதனால் எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். அதே சமயம் இடி மேலே இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பயிற்சியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால் வெற்றி காண முடியும். மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க. உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது, சிபாரிசு செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்க. குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்கிறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க. அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் கவலைகள் அதிகமாகவே இருக்கும். மனம் நிம்மதிக்காக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் நடக்கிறத பெரிதாக யோசிக்காம கடந்து செல்ல பழகி கொள்ளுங்க. முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதைக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல உடற்பயிற்சி தியானம் செய்கிறதன் மூலமாக மனதிலையும் உடல்லையும் தெளிவு பிறக்கும். சனி பகவானினுடைய நிலை தோல்வியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள பாருங்க. சவால்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளால் வெற்றி கிடைக்க முயற்சி பண்ணுங்க. அதனால் தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுலேயுமே நிதானம் காக்கிறது, பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க, முயற்சிகளுக்கும் சரிங்க, அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அரசு பணிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு தொடர்பு ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம்.
குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க. வழக்கு விவகாரங்கள் இழுபறியாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க. இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருந்த வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க. புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்குது.